பட்டுக்கோட்டை அருகே உள்ள அழகிநாயகிபுரம் கிராமத்தை சேர்ந்தவர்தான் 28 வயதாகும் நீலகண்டன். இவருடைய மனைவி 24 வயதாகும் வனிதா. இந்த தம்பதிக்கு 10 வயதுக்கு உட்பட்ட 2 மகள்கள் மற்றும் ஒரு மகன் என 3 பிள்ளைகள் உள்ளனர். டிராக்டர் டிரைவரான நீலகண்டன் கூலி அடிப்படையில் விவசாய பணிகளுக்கு டிராக்டர் ஓட்டி வந்துள்ளார். இந்நிலையில்தான் 3 மாதங்களுக்கு முன்பு டிராக்டரை ஓட்டி செல்லும் போது நாய் ஒன்று குறுக்கே வந்துவிட்டது. பதறிய நீலகண்டன் நாயை காப்பாற்றுவதற்காக வேகமாக பிரேக்கை அழுத்தியதில் நிலை தடுமாறி டிராக்டரிலிருந்து தூக்கி வீசப்பட்டார். இதில் நீலகண்டனுக்கு இடுப்பு பகுதியில் பலமான அடிபட்டதில் சிறுநீர் கழிக்க முடியாமல் அவதியுற்றார். அரசு மருத்துவமனைக்கு சென்றவருக்கு முதல் சிகிச்சை கொடுத்து கொரோனா பரவி வருவதால் உடனடியாக ஆபரேஷன் செய்ய முடியாது என சிறுநீர் கழிப்பதற்காக வயிற்றில் டியூப் வைத்து அதில் பாக்கெட்டை பொருத்தி அனுப்பி வைத்து விட்டனர். நீலகண்டன் வேலைக்கு சென்றால்தான் வீட்டில் அடுப்பு எரியும் என்ற நிலையில் அந்த ஏழை குடும்பம் சின்ன குடிசை வீட்டுக்குள்ளேயே முடங்கிவிட்டது. 20 நாட்களுக்கு ஒரு முறை நீலகண்டனுக்கு டியூப் மாற்ற வேண்டும் என்ற நிலையும் தொடர்ந்தது. கணவரின் சிகிச்சைக்கு பணமும் இல்லை, மறுபக்கம் சோறு வடிக்க அரிசியும் இல்லை. இந்நிலையில்தான் 3 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு நீலகண்டனின் மனைவி வனிதா கடும் துயரத்தில் தவிர்த்தார். எப்படியாவது கணவருக்கு சிகிச்சை அளிக்க வழி கிடைத்து விடாதா என்று கண்ணீரும் வடித்தார். வனிதாவின் நிலை குறித்து பிரபல இணையதளம் ஒன்று செய்தியும் வெளியிட்டிருந்தது. அதை படித்த வாசகர்கள் பலர் உடனே வனிதாவுக்கு உதவ நேசகரம் நீட்ட முன்வந்தனர். இதையடுத்து நீலகண்டனின் அம்மாவுடைய வங்கி கணக்கு எண்ணை பெற்று வாசகர்களிடம் கொடுத்துள்ளோம். அவர்கள் தங்களால் முடிந்த தொகையை நேரடியாக அந்த வங்கி கணக்கும் செலுத்தியுள்ளனர். இதில் மொத்தம் 1,44,710 வரை பணமும் சேர்ந்துள்ளது. இனி வீட்டுக்காரருக்கு ஆபரேஷன் செஞ்சிடலாம், எங்க துயரமெல்லாம் தீரப்போகுது என தன் பிள்ளைகளை கட்டி கொண்டு கண்ணீரில் கரைந்தார் வனிதா. 3 மாசமாக கணவர் படுத்த படுக்கையாகிட்டால் வீட்டுல சுத்தமா காசும் இல்லை, வடிக்க அரிசியும் இல்லை. அவரை விட்டுட்டு வேலைக்கு போகவும் முடியல. வலி தாங்காம ராத்திரி முழுக்க முடங்கிக்கிட்டே இருப்பார். அவருக்கு ஒத்தாசையா நானும் தூங்காம முழிச்சும் இருப்பேன். இப்படியே டியூப் வச்சுக்கிட்டே இருந்தா உசுருக்கு ஆபத்தாகலாம். தனியார் ஆஸ்பத்திரியில் ஆபரேஷன் செஞ்சா சரியாயிடுன்னு உறவுக்காரங்க சொன்னாங்க. பயந்து போன நான் கையில காசு இல்லாம சிகிச்சைக்காக அல்லாடினேன். யாராவது உதவ மாட்டாங்களான்னு மருகி நினைத்தேன். இப்போதுதான் தானே தேடி வந்து எங்களுடைய நிலைமைய இந்த பிரபல இணையதளம் வெளியிட்டது. எங்க வங்கி கணக்குக்கு நல்ல மனசுக்காரங்க பணமும் அனுப்பி வச்சிருக்காங்க. மொத்தம் 1,44,710 ரூபாயும் கிடைச்சிருக்கு. உடனே ஆபரேஷன் செய்யறதுக்காக டாக்டர் கிட்ட பேசினோம். வர்ற வியாழக்கிழமை வந்து பெட்ல சேர்க்க சொல்லியிருக்காரு. தஞ்சாவூரில் உள்ள ஒரு பெரிய தனியார் ஆஸ்பத்திரியில சேர்க்க போறோம். இப்பதான் என் வீட்டுக்காரர் முகத்துல சிரிப்பும் எனக்கு உசுரும் வந்திருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்குங்கிற நம்பிக்கையும் வந்திருக்கு. சின்ன உசுருக்கு கூட தீங்கு நினைக்காத என் வீட்டுக்காரர் துயரத்தையும் எங்க கண்ணீரையும் இந்த பிரபல இணையதளம் தான் துடைச்சிருக்கு. இதை ஆயுசுக்கும் மறக்க மாட்டோம் என்றார் நெகிழ்ந்தார். நீலகண்டனுக்கு நடக்க போற இந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க கடவுள்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணுங்க. முடிந்தா இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.